வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியே முதல் குறிக்கோள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைப்போருக்கு தான் எப்போதும் டேஞ்சர் தான் என்று எச்சரிக்கை. எதற்கும் அஞ்சாமல் பாஜக ஆட்சியை எதிர்த்து தொடர்ந்து போராடியவர் அரவிந்த் கெஜ்ரிவால். அவருக்கும் நமக்குமான உறவு மிகவும் நெருக்கமானது என்றும் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி. பீகார் மாடலை தமிழ்நாட்டிலும் செயல்படுத்த பாஜக முயல்வதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அதிமுகவை கட்டுப்படுத்துவதாக கருத்து. பெண்களுக்கு உரிமை வழங்கவும் வளங்களை காக்கவும் கடுமையான உழைப்பே வழி என சீமான் கருத்து. மாற்றத்திற்கான வாய்ப்பு நம் கைகளிலேயே உள்ளதாக சுட்டிக்காட்டல். அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்கொள்ள புதிய வியூகங்களுடன் தயார். ஈரான் சபாநாயகர் எச்சரிக்கையால் மத்திய கிழக்கு மண்டலத்தில் மீண்டும் பதற்றம் அதிகரிப்பு. அகமதாபாத்தில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. குஜராத் டைட்டன்ஸை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியே நமது முதல் குறிக்கோள் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியே நமது முதல் குறிக்கோள் என்றும் தான் கலைஞரை விட அதிக ஆபத்தானவன் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைப்போருக்கு தான் எப்போதும் டேஞ்சர் தான் என்று கூறினார். நமது உரிமை, கலாச்சாரம், மொழி அழிக்க நினைக்கும் பாஜகவின் அடிமைகள் தமிழ்நாட்டிற்கு வேண்டாம் என்று விமர்சித்தார். இந்துக்களுக்கு எதிரான கட்சி என பாஜக அவதூறு பரப்புகிறது என்றும் திமுக ஆட்சியில் ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு போராளி என்றும் எதற்கும் அஞ்சாமல் பாஜக ஆட்சியை எதிர்த்து தொடர்ந்து போராடியவர் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் இணைந்து ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசிய போது அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு போராளி என்றும் எதற்கும் அஞ்சாமல் பாஜக ஆட்சியை எதிர்த்து தொடர்ந்து போராடி வருகிறார் என்றும் புகழாரம் சூட்டினார். 3வது முறையும் முதலமைச்சராக வரவேண்டியவர் என்றும் பாஜக அவதூறு வழக்கு போட்ட நிலையில் அதில் குற்றமற்றவர் என நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டார் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் புதுமை பெண் திட்டத்தை இங்கு தொடங்கி வைத்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்றும் அவருக்கு நமக்குமான உறவு மிகவும் நெருக்கமானது என்றும் குறிப்பிட்டார். பீகார் மாடலை தமிழ்நாட்டிலும் செயல்படுத்த பாஜக முயல்வதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பீகாரில் நிதிஷ்குமார் முதல் மந்திரி பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக பாஜக தலைவர் சாம்ராட் சௌத்ரி அப்பதவியில் நியமிக்கப்பட்டார் என்று கூறினார். நிதிஷ்குமாரின் கடந்த கால செயல்களை வைத்து பாஜக அவரை முழுமையாக கட்டுப்படுத்தி விட்டது என்று விமர்சித்தார். பீகார் மாடலை தமிழ்நாட்டிலும் செயல்படுத்த பாஜக விரும்புகிறது என்று தெரிவித்தார். அதிமுகவில் தமிழ் மக்களை பாதுகாத்த சிறந்த தலைவர்கள் இருந்த நிலையில் தற்பொழுது அக்கட்சியில் மக்களுக்கு சேவை செய்ய யாரும் இல்லை என்று குறிப்பிட்டார். அதிமுக தலைவர்கள் தங்கள் ஊழலால் சமரசம் செய்துள்ளனர் என்றும் அவர்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் நுழைய பாஜக திட்டமிட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். அதிமுகவை கட்டுப்படுத்துபவர்கள் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடியால் முழுமையாக கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்தார். பெண்களுக்கு சரிபாதி உரிமை மற்றும் வளங்களை காக்க கடுமையான உழைப்பே வழி என சீமான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அந்த வீடியோவில் சீமான் பேசியபோது நமது ஆட்சியில் பெண்களுக்கு சரிபாதி உரிமை உள்ளது, அது நமக்கு பெருமை இல்லை, நமது பிறவி கடமை என்று தெரிவித்தார். மொழி, நிலம் மற்றும் வளம் அழிவை தடுத்து நஞ்சாகும் சுற்றுச்சூழலை மீட்க கடுமையான உழைப்பு மட்டுமே ஒரே வழி என்று கூறினார். தொடர்ந்து பேசிய சீமான் அந்த மாற்றத்திற்கான வாய்ப்பு நம் கைகளிலேயே உள்ளது என்று தெரிவித்தார். நாம் சாதாரணமானவர்கள், அதனால் சாகலாம், தோற்கலாம், ஆனால் சத்தியம் நிச்சயம் வெற்றி பெறும், சத்தியம் தோற்றதாக செய்தி இல்லை என்று கூறினார். நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கும் மக்கள் ஒரு நாள் வெல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளுடனான பேச்சுக்கு முன்னதாக போர் மீண்டும் வெடித்தால் அதை எதிர்கொள்ள புதிய வியூகங்களுடன் தயாராக இருப்பதாக ஈரான் சபாநாயகர் காலிஃபாப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து தற்போது போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் அமைதி பேச்சுக்கான சூழல் உருவாகியுள்ளது. இது தொடர்பான ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் காலிஃபாப் தனது சமூக வலைப்பதிவில் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பேச்சு நடத்த முடியாது என்று தெரிவித்தார். போர் நிறுத்த முடிவதற்குள் மீண்டும் மோதல் வெடித்தால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை எதிர்கொள்ள புதிய வியூகங்களுடன் தயாராக இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனால் மத்திய கிழக்கு மண்டலத்தில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது.
அகமதாபாத்தில் நடைபெற்ற ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 30வது ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் மும்பை இந்தியன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 199 ரன்கள் சேர்த்தது. இதில் அதிகபட்சமாக அதிரடியாக விளையாடி சதம் கண்ட திலக் வர்மா 101 ரன்களும், நாமன் தீர் 45 ரன்களும் குவித்தனர். பந்து வீச்சு தரப்பில் குஜராத் அணியின் ரபாடா 2 விக்கெட்டுகளும், சிராஜ் பிரசித் கிருஷ்ணா ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 15 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 100 ரன்கள் மட்டுமே எடுத்து படு தோல்வியடைந்தது. இதில் அதிகபட்சமாக வாஷிங்டன் சுந்தர் 26 ரன்கள் எடுத்தார். பந்து வீச்சு தரப்பில் மும்பை அணியின் அஸ்வினி குமார் 4 விக்கெட்டுகளும், கசன்பர், மிச்செல் சாட்னர் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி வெற்றிக்கு வழிவகை செய்தனர். இந்த வெற்றியின் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணி ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் தனது 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டின் அடையாளத்தை அழிப்பதற்காக அதிமுகவை பாஜக பயன்படுத்திக் கொள்வதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரனை ஆதரித்து ராகுல் காந்தி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் அடையாளத்தை பேணி காத்த அதிமுக தனது கொள்கையில் சமரசம் செய்து கொண்டு இப்போது பாஜகவின் கைகளில் சிக்கியுள்ளதாக கூறினார். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் காலொன்ற திட்டமிட்டுள்ள பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைந்துள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டின் அடையாளத்தை கட்டி காத்த தலைவர்களை அதிமுக கொண்டிருந்ததாகவும், இன்றைய தலைவர்கள் முந்தைய தலைவர்கள் போல் இல்லை என்றும், அவர்கள் கொள்கையில் சமரசம் செய்து கொண்டு பாஜகவின் கைகளில் சிக்கியுள்ளதாகவும் ராகுல் காந்தி கூறினார். பாஜக நேரடியாக தமிழ்நாட்டிற்கு தீங்கிழைக்காது என்றும், அதன் கூட்டணி கட்சியான அதிமுக மூலம் தமிழ்நாட்டின் அடையாளம், வரலாறு, மொழி ஆகியவற்றின் மீது தாக்குதல் தொடுக்கும் என்றும் கூறினார். தமிழ் பண்பாடு, வரலாறு, மொழி, பாரம்பரியம் ஆகியவற்றை தாங்கள் காத்து வருவதாகவும் ராகுல் காந்தி கூறினார். மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது பாஜகவின் நோக்கம் இல்லை என்றும், தொகுதி மறுவரையறை செய்வதே அதன் உள்நோக்கம் என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள நக்சல்பாரி என்னும் இடத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் தோற்கடிக்கப்பட்டது பற்றி செய்தியாளர்கள் வினவினர். அதற்கு பதிலளித்த மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு 1/3 பங்கு இட ஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்ட மசோதா 2023ஆம் ஆண்டிலேயே நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது பாஜக அரசின் நோக்கம் இல்லை என்றும், அடுத்த 20 ஆண்டுகளுக்கு ஆட்சியை பிடித்துக் கொள்ளும் வகையில் அவர்கள் விரும்பியபடி தொகுதிகளை மறுவரையறை செய்வதை அவர்களின் உள்நோக்கம் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தை ஒரு காலனி மாநிலமாக பாரதிய ஜனதா கட்சி மாற்றம் இயன்றதாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூரில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விஸ்வநாதனை ஆதரித்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்த பிரச்சார முடிவில் ஜனநாயகத்திற்கு பேராபத்தாக இருந்த தொகுதி மறுசீரமைப்பு சட்டத்தை எதிர்த்து பாராளுமன்றத்தில் வெற்றி கண்ட பெருமையோடு வேலூர் மண்ணில் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் என்றார். தமிழகத்தை ஒரு காலனி மாநிலமாக பாரதிய ஜனதா கட்சி மாற்றம் ஈன்றதாகவும், எடப்பாடி பழனிசாமி இதுபோன்ற சட்டங்களை எதிர்க்காமல் அடிமையாக நடத்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விஸ்வநாதன் மற்றும் கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டின் ஜனநாயகத்தை, உரிமையை காப்பாற்றிய பெருமையோடு இன்றைக்கு வாக்கு சேகரிக்க வேலூருக்கு வந்திருக்கின்றோம். இந்த மகத்தான போராட்டத்தில் இந்தியாவின் வெற்றிக்கு தலையாக களத்திலே நின்றது மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அன்றைய தினம் அந்த மசோதாவை எரித்து தமிழ்நாட்டின் உக்கிரமான எதிர்ப்பை தேசத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றது தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள். இன்றைக்கு அது ஒரு கட்சியினுடைய கோரிக்கை அல்ல, எங்களது கூட்டணியின் கோரிக்கை அல்ல, மொத்த தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் பரப்புரை இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் சூறாவளி பயணம் மேற்கொண்டு தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் நாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இன்று மாலை 6 மணியுடன் பரப்புரை முடிவடைகிறது. இதையடுத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிரமாக பரப்புரை செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரத்தில் திறந்த வேனில் சென்று பரப்புரையில் ஈடுபட்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அவருடன் பாஜக, பாமக ஆகிய கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளும் உடன் இருந்தனர்.
சென்னை புளியந்தோப்பில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் திறந்த வேனில் ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லிக்கு வந்து அங்குள்ள அரசு பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் பார்வையிட்டதாகவும், அதேபோல தமிழ்நாட்டிலும் மருத்துவமனைகளையும் பள்ளிகளையும் சிறப்பாக வைத்துள்ளதாகவும் கூறினார். அதிமுகவை பாஜக கைப்பற்றிவிட்டதாகவும், அது முழுவதும் பாஜகவின் பிடியில் உள்ளதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் சரவணனுக்கு சிலிண்டர் சின்னத்தில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும், துரோகிகள் நிற்கும் 18 தொகுதி தோல்வி பெற வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் காணொலி வெளியிட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தருமபுரியில் போட்டியிடும் சரவணனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்த நிலையில், முன்னதாக அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் மருத்துவர்கள் ஓய்வு எடுக்க அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து தைலாபுரம் தோட்டத்தில் ஓய்வெடுத்து வரும் பாமக நிறுவனர் ராமதாஸ் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து தனக்கு ஆதரவான வேட்பாளருக்கு சமூக வலைதளங்கள் மூலம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று தருமபுரி தொகுதியில் சௌமியா வெற்றி பெற்றால் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்வேன் என தொண்டர் ஒருவர் ராமதாஸிற்கு உருக்கமாக கடிதத்தை எழுதியுள்ளார். இதனையடுத்து தொண்டரை செல்போனில் தொடர்பு கொண்டு மிகவும் வருந்துவதாகவும், இதுபோல் முடிவுகளை எடுக்கக்கூடாது என்றும் அறிவுரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சௌமியா அன்புமணிக்கு எதிராக வீடியோ பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் சரவணனுக்கு சிலிண்டர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தினார். மேலும் இந்த தேர்தல் களத்தில் ஒரு துரோக கூட்டமும் ஒரு துரோகியும் வேட்பாளர்களாக நிற்கிறார்கள் என்றும், அந்த துரோகி யார் என்று சொன்னால் என் மகன் அன்புமணி என்றும், அன்புமணி எனக்கு செய்த, என்னுடைய கட்சிக்கு செய்த துரோகங்களை வரிசைப்படுத்தினால் மணிக்கணக்கிலே சொல்ல முடியும் எனவும், தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் சரவணனுக்கு சிலிண்டர் சின்னத்தில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும், 18 தொகுதியில் நிற்கும் துரோக கூட்டத்திற்கு வாக்களிக்காதீர்கள் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அரசியல் வேறு நடிப்பு வேறு என்றும், அரசியல் என்றால் வண்டி மீது அமர்ந்து கொண்டு கை அசைப்பது அல்ல என்றும் பாஜகவின் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் சேகரை ஆதரித்தும், மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் பெஞ்சமினை ஆதரித்தும் பாஜகவின் அண்ணாமலை வாக்கு சேகரித்தார். திறந்த வேனில் வந்த அண்ணாமலை அம்பத்தூர் தொகுதியில் மாம்பழ சின்னத்திற்கும், மதுரவாயில் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கும் வாக்குகளை சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அரசியல் வேறு நடிப்பு வேறு என்றும், அரசியல் என்றால் வண்டி மீது அமர்ந்து கொண்டு கை அசைப்பது அல்ல என்றும், களத்தில் வந்து நேர்மையோடு போராட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் வேகமாக வளர்ந்த திருப்பத்தூர் மாவட்டம் திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் பின்தங்கியுள்ளது என்று ஜோலார்பேட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் வீரமணி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வீரமணி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிமுக ஆட்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தை பிரித்து அனைத்து ஊர்களுக்கும் காவிரி கூட்டு குடிநீர் கொண்டு சேர்ந்ததாக தெரிவித்தார். மாநில ஊரக சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டதாகவும், பல்வேறு பகுதிகளில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டு மேம்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். திமுகவின் 5 ஆண்டுகால ஆட்சியில் ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படவில்லை என்று கூறினார். செட்டேரி அணைக்கு தண்ணீர் கொண்டு வரவில்லை என்றால் பதவி விலகுவதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் கூறிய நிலையில் இதுவரையில் தண்ணீர் வந்து சேரவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். மேட்டூரிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட காவிரி குடிநீர் திட்டத்தினை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் அரக்கோணம் வரை அந்த திட்டத்தை கொண்டு போய் கொடுத்து குடிநீர் பிரச்சனையை நிரந்தரமாக தீர்த்தது அம்மாவுடைய அரசு. பிறகு ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் குக்கிராமங்கள் வரை எல்லா இல்லங்களுக்கும் இந்த காவேரி சுத்திகரிக்கப்பட்ட நீரானது சென்று அடைய வேண்டிய அந்த திட்டத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுதான். விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நகர் கிராமத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர் பிரேமலதாவிற்கு ஆதரவாக திமுக மாவட்ட கவுன்சிலர் சக்தி விநாயகம் தலைமையில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் முரசு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் வேட்பாளரும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்தை ஆதரித்து திமுக மாவட்ட கழக பிரதிநிதியும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலருமான சக்தி விநாயகம் தலைமையிலும் தேமுதிக நல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பச்சைமுத்து, திமுக கிளை கழக செயலாளர் முருகேசன் ஆகியோர் முன்னிலையில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று நகர் கிராமத்தின் அனைத்து தெருக்களிலும் சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி முரசு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நகர் பெரியசாமி,
தேமுதிக தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் NS குமரவேல், VCK ஐயப்பன் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை ஆதரித்து முரசு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு மட்டுமல்ல மகளிர் காவல்துறையினருக்கே பாதுகாப்பில்லை என்று பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதியில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் 5 ஆண்டு காலத்தில் பொய்யை மட்டும் சொல்லி ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றாத நாசருக்கு ஆவடி மக்கள் ஒரு வாக்கு கூட அளிக்கக்கூடாது என்று தெரிவித்தார். மேலும் ஒரு சாலை கூட ஒழுங்காக இல்லை, பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படவில்லை, அமைச்சர் நாசர் வசிக்கும் சாலையே தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் தான் போடப்பட்டிருக்கிறது என்று கூறினார். மேலும் அப்பகுதியை போதைப் பொருட்களின் கலாச்சார தலைநகரமாக திமுக அரசு மாற்றி வைத்திருக்கிறது என்றும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு மட்டுமல்ல மகளிர் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று மாலை முதல் 2 நாட்களுக்கு மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் 23ஆம் நாள் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும். அதே நாளில் மேற்கு வங்கத்தில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும். இந்த பகுதிகளில் வாக்குப்பதிவு வன்முறையின்றி அமைதியாக நடைபெறுவதற்கு ஏதுவாக வாக்குப்பதிவு நிறைவடையும் நேரத்திற்கு முந்தைய 48 மணி நேரத்திற்கு மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் உள்ள விதியாகும். அதன்படி தமிழ்நாட்டில் இன்று மாலை 6 மணி முதல் அடுத்த 2 நாட்களுக்கு மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கும். இதேபோல் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களில் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் நாள் நடைபெறுகிறது. அந்த நாளிலும் இந்த 5 மாநிலங்களிலும் மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவித்துள்ளது. விடுதிகள், குடி விடுதிகள், மணமகிழ் மன்றங்களிலும் இந்நாட்களில் மது பரிமாறக்கூடாது என்றும் உரிமம் பெறா இடங்களில் பதுக்கி வைக்கக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வீடுகளுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கல் வழக்கம்போல் உள்ளதாகவும் எந்த தட்டுப்பாடும் இல்லை என்றும் பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் வணிக பயன்பாட்டு எரிவாயு வழங்கல் 70 விழுக்காட்டுக்கு மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கியதை அடுத்து பாரசீக வளைகுடாவிலிருந்து எண்ணெய், இயற்கை எரிவாயு ஏற்றி செல்லும் கப்பல்களை தாக்குவதாக ஈரான் அச்சுறுத்தியது. இதனால் உலக அளவில் கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு வழங்கல் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலும் வணிக பயன்பாட்டு எரிவாயு வழங்கல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பெட்ரோலியம் அமைச்சகத்தின் இணை செயலர் சுஜாதா சர்மா செய்தியாளர்களிடம் பேசினார். சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகப்படுத்தியது, முன்பதிவு முறையை ஒழுங்குபடுத்தியது, டெலிவரி அத்தாட்சி எண் ஆகியவற்றால் இடையூறு இன்றியும் வெளிப்படையாகவும் வீடுகளுக்கு சமையல் எரிவாயு வழங்கப்படுவதாக தெரிவித்தார். வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கல் வழக்கம்போல் இயல்பாக உள்ளதாகவும் எந்த தட்டுப்பாடும் இல்லை என்றும் தெரிவித்தார். வணிக பயன்பாட்டு எரிவாயு ஒரு நாளைக்கு 7000 டன் என்னும் அளவில் கிட்டத்தட்ட 70 விழுக்காடு மீட்சியடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். முன்பு ஒரு நாளைக்கு 177 டன்னாக இருந்த ஆட்டோ கேஸ் விற்பனை இப்போது 350 டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். போதுமான அளவில் இருப்புள்ளதாகவும் அதனால் அஞ்சவோ பதுக்கி வைக்கவோ தேவையில்லை என்றும் சுஜாதா சர்மா கூறினார். 1000 கை கொண்டு மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணியை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் பொன்முடி அமைச்சராக இருந்த காலத்தில் ஏராளமான பணிகளை செய்துள்ளார். அதனை மீண்டும் கௌதம சிகாமணி செய்வார் என்று தெரிவித்தார். தொடர்ந்து ஸ்டாலின் அறிவித்த தேர்தல் அறிக்கையில் 8000 கூப்பன், 2000 மகளிர் உரிமை தொகை, சுய உதவிக்குழு பெண்களுக்கு 5 லட்சம் மானியமாக வழங்கப்படும் என்று கூறினார். 23 கட்சிகளை இணைத்து மெகா கூட்டணியை அமைத்து இருக்கின்ற ஸ்டாலின் ஆட்சி அமையும் என்றும் 1000 கை கொண்டு மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாது, வெற்றி உறுதி என்றும் தெரிவித்தார். இன்றைய தினம் முழுவதும் திமுக வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிக்கே சென்றே வாக்கு சேகரிப்பதால் உதயசூரியனாகவே மாறிவிட்டதாகவும் கூட்டணி தர்மத்தை மதிக்கிற கட்சி என்று தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் திமுகவிற்கு கைப்பாவையாக செயல்படுகிறது என்று அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் தேர்தல் நடத்தும் அலுவலர் பவன்குமாரை சந்தித்து பணப்பட்டுவாடா குறித்து புகார் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோவை தெற்கு தொகுதி முழுக்க திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்து வருகின்றனர் என்றும் வாக்காளர்களை மிரட்டி பணம் கொடுப்பதாகவும் கூறினார். இது தொடர்பாக புகார் அளித்தும் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். இதே சூழல் இருந்தால் உங்களிடம் பணம் வாங்காதவர்கள் எப்படி ஓட்டு போட வருவார்கள்? இது என்ன வியாபாரமா? மற்ற 233 தொகுதிகளில் இந்த மாதிரி நடக்கவில்லை என்றால்
மேலும் பணப்பட்டுவாடா தொடர்பாக புகார் அளித்தால் பறக்கும் படையினர் 2 மணி நேரத்திற்கு பிறகுதான் சம்பவ இடத்திற்கு வருகிறார்கள். காவல்துறையினர் திமுகவிற்கு கைப்பாவையாக செயல்படுகிறது என்று கூறினார். மேலும் செய்தியாளர்களும் ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாகவும் திமுகவினர் பணப்பட்டுவாடாவை எந்த ஊடகங்களும் வெளியிடவில்லை என்று தனது ஆதங்கத்தை தெரிவித்தார். மனுஷனை கடிக்கிறது நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். அவ்வளோ பசியா, ஒரு வித்தியாசம் இல்லையா? ஒன்றுமே மனித ஜென்மம் தான். அவன் எங்கள் கட்சிக்காரன் வர்றான்னா நீ வாதாடு எது வேணால் பண்ணு. கடிச்சு வச்சு ஒரு சின்ன பையனோட பார்க்காம நீங்கள் அந்தளவுக்கு நேற்று அவன் கையை இறுக்கி நேற்று ஆஸ்பத்திரியில் போய் படுத்த அவங்கள ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணான். இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமி வந்தால்தான் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை சரி செய்ய முடியும் என்று சேலம் ரஜினி ரசிகர் மன்ற செயலாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ரஜினி ரசிகர் மன்ற செயலாளர் பாரப்பட்டி கனகராஜ் தலைமையில் ரஜினி ரசிகர்கள் 500க்கும் மேற்பட்டோர் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு தனது ஆதரவை தெரிவித்தனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளிலும் ரஜினி ரசிகர்கள் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் கஞ்சா போதை பழக்கம் அதிகரித்து வருவதாகவும் அதன் காரணமாக சிறுமிகள் முதல் வயதான பெண்கள் வரை பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் எடப்பாடி பழனிசாமி வந்தால்தான் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை சரி செய்ய முடியும், இல்லை என்றால் அனைவரும் இங்கிருந்து காலி செய்துவிட்டு வேறு மாநிலத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்தார். ரசிகர் இல்லாமல் மாவட்டம் இல்லை, ரசிகர் தான் மெயின், தூணே ரசிகர் தானே. திடீர்ல எடுக்கல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த முடிவு எடுத்தது. எல்லாத்தையும் ரசிகர்கள் பூரா சேலம் மாவட்டம் ஃபுல்லாக எல்லாத்தையும் கலந்து ரசிகர்களை கலந்து ஆலோசனை பண்ணி நம்ம ஊர் முதல்வர், நம்ம மண்ணின் மைந்தர் எடப்பாடியார் அவர்களுக்கு தான் நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற முழு காரணத்தோட நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்குறோம். தேர்தல் பிரச்சாரம் சூப்பராக இருக்குது. சேலம் மாவட்டம் 11 தொகுதியும் ரெட்டால தான் வரும். நாங்கள் எல்லா தொகுதியும் பிரச்சாரம் பண்ணி தான் இருக்கோம். நீங்கள் நியூஸ் பார்க்கலீங்களா? மாலை மலர். ராஜஸ்தானில் இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்தால் கட்டப்பட்டுள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்திருந்த நிலையில் அங்கு தீ விபத்து ஏற்பட்டதால் அது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் பஸ்பத்ரா என்னும் இடத்தில் 80,000 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் கடுமையாக போராடி தீயை முழுவதும் கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தின் காரணமாக இருந்த சுத்திகரிப்பு ஆலையை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கவிருந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சுத்திகரிப்பு ஆலையை தொடங்கி வைக்கும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிமுக வேட்பாளர் பிரபாகரன் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வது குறித்து பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் முடிவடைகிறது. இதனை முன்னிட்டு திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகளும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் அதிமுக வேட்பாளர் பிரபாகரன் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வது குறித்து பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த வீடியோவில் தேர்தல் பணப்பட்டுவாடா குறித்து நிர்வாகிகளுடன் உரையாடுவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் திமுக நிர்வாகிகளும் வேட்பாளர்களுக்கு பணப்பட்டுவாடா நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து தேர்தல் ஆணையம் மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் இந்த விவகாரத்தை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுப்பார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. திருத்துறைப்பூண்டி துணை காவல் கண்காணிப்பாளர் பவானியா பொய் வழக்கு பதியப்பட்டு வருவதாக கூறி விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தொகுதி செயலாளர் பிரகாஷ் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் மீது திருத்துறைப்பூண்டி துணை காவல் கண்காணிப்பாளர் பவானியா பொய் வழக்கு பதியப்பட்டு வருவதாக கூறி விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளரை பணியிட மாற்றம் செய்ய கோரி விசிக முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் முல்லைவளவன் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது வட்டாட்சியர் அலுவலகிடம் சுமார் 300க்கும் மேற்பட்ட விசிகவினர் தங்களுடைய அரசு ஆவணங்களை ஒப்படைக்கப் போவதாக கூறியதன் அடிப்படையில் உடனடியாக வட்டாட்சியர் அவர்கள் போராட்ட குழுவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த நிகழ்வில் காவல்துறை அதிகாரி ஏடிஎஸ்பி மற்றும் காவல் ஆய்வாளர் காவல்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். எங்கள் ஊர் பிரச்சனையை அரசியல் ஆக்காதீர்கள் என கூறி பாமக மற்றும் சிபிஎம் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதி பாமக வேட்பாளர் வடிவேல் ராவணன், வேதாரண்யம் அதிமுக வேட்பாளர் மணியன் ஆகியோரை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி கொத்தங்குடியில் பிரச்சாரம் மேற்கொண்டார்.
அப்போது அப்பகுதியில் குடிநீர் வரவில்லை என கூறி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போராட்டத்தில் அன்புமணியும் கலந்து கொண்டு பாமகவுக்கு ஆதரவு திரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு வந்த சிபிஎம் கட்சி நிர்வாகிகள் எங்கள் ஊர் பிரச்சனையை அரசியல் ஆக்காதீர்கள் என கூறி இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அன்புமணி பாதுகாப்பிற்கு வந்த பாதுகாவலர்கள் சிபிஎம் நிர்வாகிகளை அமைதிப்படுத்தியவுடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரே நிலம் 3 பேருக்கு போலி ஆவணங்களின் மூலம் விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கஞ்சநாயக்கன்பட்டி பகுதியை சேர்ந்த பெருமாள் என்பவருக்கு கஞ்சநாயக்கன்பட்டி சர்வே எண்ணில் 77 சென்ட் நிலம் உள்ளது. இந்த நிலையில் அதே பெயரில் மற்றொரு கிருஷ்ணன் மகன் பெருமாள் என்பவர் உரிமையாளருக்கு தெரியாமல் ஜெயலட்சுமி என்பவரின் பெயரில் போலி கிரயம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஒரே நிலம் 3 பேருக்கு போலி ஆவணங்களின் மூலம் விற்பனை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் ஆவணங்களை முறையாக சரிபார்க்காமல் பத்திரப்பதிவு செய்து கொடுத்த சார் பதிவாளர் பாஸ்கரனை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் காடையாம்பட்டி சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். போராட்டத்தின் போது போலி கிரயத்தை உடனடியாக ரத்து செய்யவும் இதில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து சார் பதிவாளர் பாஸ்கரன் உரிய விசாரணை நடத்தி போலி கிரயத்தை ரத்து செய்வதாக உறுதியளித்தார். இந்த வாக்குறுதியை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். அச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் அருகே விவசாய நிலத்தில் பதுக்க வைத்திருந்த 300 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஒருவரை கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை பகுதியில் விவசாய நிலத்தில் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்த புகாரின் பேரில் காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் உத்தரவிட்டதை அடுத்து குடியாத்தம் தாலுகா காவல் ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணா தலைமையிலான காவல்துறையினர் குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை மாரியம்மன்பட்டி பகுதிக்கு சென்று விவசாய நிலத்தில் இருந்த தீவன பயிரில் சோதனை செய்தனர். அப்போது தீவன பயிரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 300 மது பாட்டில்களின் மூட்டைகளை கைப்பற்றினர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை செய்தபோது தட்டப்பாறை மாரியம்மன்பட்டி பகுதியை சேர்ந்த ஹரிதாஸ் என்பவர் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை விற்பனைக்காக தீவன பயிரில் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் ஹரிதாஸை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியே முதல் குறிக்கோள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைப்போருக்கு தான் எப்போதும் டேஞ்சர் தான் என்று எச்சரிக்கை. எதற்கும் அஞ்சாமல் பாஜக ஆட்சியை எதிர்த்து தொடர்ந்து போராடியவர் அரவிந்த் கெஜ்ரிவால். அவருக்கும் நமக்குமான உறவு மிகவும் நெருக்கமானது என்றும் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி. பீகார் மாடலை தமிழ்நாட்டிலும் செயல்படுத்த பாஜக முயல்வதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அதிமுகவை கட்டுப்படுத்துவதாக கருத்து. பெண்களுக்கு உரிமை வழங்கவும் வளங்களை காக்கவும் கடுமையான உழைப்பே வழி என சீமான் கருத்து. மாற்றத்திற்கான வாய்ப்பு நம் கைகளிலேயே உள்ளதாக சுட்டிக்காட்டல். அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்கொள்ள புதிய வியூகங்களுடன் தயார். ஈரான் சபாநாயகர் எச்சரிக்கையால் மத்திய கிழக்கு மண்டலத்தில் மீண்டும் பதற்றம் அதிகரிப்பு. அகமதாபாத்தில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. குஜராத் டைட்டன்ஸை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.